வணக்கம். ஜானகி, இயற்கை அஸ்ட்ராலஜர், சித்தமுத்திர ஆலோசகர். காலம் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, காலத்துக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறள் அழகா சொல்லுது. காலம் கருதி இருப்பார் கலங்காது, ஞானம் கருதுபவர். அதாவது காலம், டைம், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 3 காலம் இருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு. நல்ல காலம், கெட்ட காலம், போதாத காலம் இருக்கு. அந்த காலம் கருதி நமக்கு நல்ல காலத்துல என்ன செய்யணும், போதாத காலம்னா எதுவும் செய்யாம அந்த நல்ல காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி நமக்கு சொல்லுது. இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சித்த முதிரையும் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகத்தோடய நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு அம்மா வந்து என்ன தொடர்பு கொண்டாங்க. அவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா 63. அவங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஏஎல்பி லக்னம் போகுதுன்னா, அதாவது இது ஏஎல்பி லக்னம் தனுசு போகுது. தனுசுக்குரிய சுக்கிர பகவான் வந்து 11ல இருக்காரு. நல்லாதான் அந்த அம்மா வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த அம்மாவோட எண்ணம். ஆனா இவங்களுடைய காலமும் வயதும் எப்படிதான் இருக்குதுன்னு பாருங்களேன். 2ல இருக்கிற சந்திர பகவான் லக்னத்திலேயே வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, தலையில நீர் தூத்துக்கிறது, அப்புறம் அந்த முகத்துல எல்லாம் ஒரு பக்கம் வீங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான உபாதைகள்லாம் அவங்களுக்கு வருது. அது ஏன் இது இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவருதான் அந்த கிரக வேல்யூவோட இம்பாக்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன் இந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலயே அவங்களுக்கு அந்த 2ஆம் பாவம் சொல்லக்கூடியது அவ்வளவு டஃப்பா இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த கூலிங்கான உணவுகளையே தொடர்ந்து சாப்பிட்டு வந்துருக்கிறதுனால என்னவோ அது இன்னும் அதிகமா இருக்கு. அதனாலயே அவங்களுக்கு தூக்கம் இல்ல. ஏன்னா அந்த 2ன்றது வந்து எங்க இருக்குன்னா அவங்க தலையில இருக்கு. அதனாலயே அவங்களுக்கு தூக்கம்ன்றது இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 4ல இருக்கிற புதன் வந்து லக்னத்துக்கு 10ல இருக்கிறதுனால அவங்க இது கேட்டேன். அதாவது மூட்டு சம்பந்தமான தொந்தரவுகளும், நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகளும், அதாவது உங்களுடைய ஸ்கின் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. ஆனா அதனுடைய தொந்தரவுகள் வந்து கம்மியா தான் இருக்கு. இருக்கு, ஆனா கம்மியா தான் இருக்கு. இந்த சந்திரன் அளவுக்கு வந்து கிடையாது. இது வந்து நமக்கு எங்க வேரியேஷன் பார்த்து அவங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா, நம்ம ஐயா கொடுத்த அந்த கிரக வேல்யூல இருந்துதான் சொல்ல முடியுது. ஏன்னா இந்த சந்திரனுடைய வேல்யூ அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அது சார்ந்த தொந்தரவுகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த புதன் அப்படிங்கிற வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஆனா கம்மியான அளவுல இருக்கு. இதை நம்ம எதையுமே மாத்த முடியாது. அடுத்தது அவங்களுக்கு 3 அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குரு வந்து அவரும் வந்து எங்க இருக்காரு, லக்னத்திலேயே இருக்குது அப்படின்றதுனால இந்த கொழுப்பு சார்ந்த தொந்தரவுகளும் அவங்களுக்கு இருக்கு. இதனுடைய வேல்யூவேஷன் குருவோடைய வேல்யூவேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களால அதையும் சமாளிக்க முடியுது. இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மனோகாரகன் வந்து அவங்க தலையிலே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு மன ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. அதை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. உங்க அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, மனம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கான்னு கேட்டு அதுக்கு அவங்க ஆமான்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு புத்ரா வந்து எப்படி உதவுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த தலைப்பாரம் அந்த சந்திரனால ஏற்படுறது, ஏன்னா இது கூலிங்க அவங்களுடைய வயது அதிகம் காரணமா. அப்ப அவங்களுக்கு நம்ம முத்ரா ரீதியா என்ன ஒரு அட்வைஸ் அந்த ஆலோசனை கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெருப்பு குலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நெருப்பு குலம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நெருப்புக்கான முத்திரைகள்லாம் இருக்கு. அவங்க வயதும் ஒரு காரணம் இல்லையா, அவங்களுக்கு வந்து நெருப்பு குதத்தை எந்த வகையில அதிகமா வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு கொடுத்தது சூரிய முத்ரா. அது பண்ணும்போது அவங்களுக்கு அது தலையில இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் வெற்றி முத்ராவும் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது அவங்க உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த நீட் சார்ந்த தொந்தரவுகள் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும். இதுவே அவங்க முட்டி அந்த ரிலேட்டட் வந்து கேட்டதுக்கு அவங்களுக்கு அந்த முட்டி அந்த சந்திகள், அதனாலதான் அவங்களுக்கு அந்த முட்டு ப்ராப்ளம் வந்து, ஏன்னா புதன்னால அந்த சந்திக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த முட்டிக்கான முதிரை சந்தி முதிரை அதையே அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப 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 ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கு, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட எண்ண ஓட்டம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் முத்ரால அப்படின்றது. அதுக்கு அவங்களுக்கு வந்து வாயு முதிரைய சஜெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த வேகமுடைய எண்ண ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னாவே சுத்தி இருக்கிற எல்லா வியாதிக்குமே நமக்கு தீர்வு கிடைச்சிருக்கு.
இந்த எண்ணெய் போட்ட அந்த காற்று அதனுடைய வேகத்தை வந்து நம்ம இங்க குறைக்கணும் அப்படின்றதுக்காக நாம முதிரையில ஆலோசனை கொடுத்தோம். இன்னும் இதுல வந்து நம்ம மூச்சு சார்ந்து அவங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரனோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிறதுனாலயே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த லெஃப்ட் சைட ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க அந்த கூலிங் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால அவங்களுடைய மூச்சையும் எப்படி மாத்துறது அப்படின்ற ஆலோசனை கொடுக்குது. இந்த இடத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆலோசனை கொடுக்கும். அதோடைய ரூட் காஸ் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய கால அளவுகள், அந்த கிரகத்தோடைய வேல்யூகள் வந்து எவ்வளவு துல்லியமா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜில வந்து தான் எடுக்க முடியும். இந்த நேரத்துல நம்ம வந்து ஏஎல்பிய உருவாக்கின கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு நாம நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தால படைக்கப்பட்டது. நம்ம உடலும் மனமும் சரி. அஸ்ட்ராலஜின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் இந்த பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டதுதான். முத்திரைகளும் பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டது. சார்ந்த எல்லாமே நம்ம பஞ்சபூதத்தால உருவாக்கப்பட்டதுதான். உலகத்துல யாரு எங்க இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும், எந்த இனமா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஏழ்த்திலையும் சித்த முதிராலையும் நம்ம அவங்களுக்கான தீர்வுகள் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சொல்லியாச்சு. இது 9 தூண்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றி செய்யுது. அப்படிங்கும்போது அவங்களுடைய தாக்கம் நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற வேலையை நமக்கு நம்ம ஐயா கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க எந்த நாட்டுல வேணாலும் இருங்க, என்ன மதமா வேணாலும் இருங்க, என்ன மொழியா வேணாலும் இருங்க, இந்த கிரகத்தோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கான பாதிப்புகளும் இருக்கு, அந்த அளவுக்கான நன்மைகள் இருக்கு. இதுவே அவங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமா தான் இருந்தது. ஆனா அது சரியில்லை, இந்த காலம் சரியில்லை அப்படின்றதுனாலயே அவங்களுக்கு அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. இதுவே அவங்களுக்கு நல்ல காலமா இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்காது, மனம் ரீதியான பிரச்சனைகள் இருக்காது, அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு உறவு நிலைகள் நல்லா இருந்துக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது இயற்கையால தான் முடியும். வேறொரு ஜாதகத்துல வேறொரு ஆய்வோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.